ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கோடிங். நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெர்ஜ் டூ சார்ட்டட் லிஸ்ட். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 21ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க ரெண்டு ஷார்ட்டட் லிங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் ஜாயின் பண்ணி ஷார்ட்டட் ஆர்டர்ல தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இனிஷியலா இந்த லிஸ்ட் ஒன்னும் லிஸ்ட் டூவுமே ஷார்ட்டடா தான் இருக்கும். நம்ம ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி ஷார்ட்டட் ஆர்டர்ல கொடுக்கணும். கடைசியா நம்ம ஹெட்டை தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா 1 2 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வந்து 1 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு லிங்க்டு லிஸ்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்னுக்கு அடுத்து ஒன்று தான் வரணும், அதுக்கப்புறம் தான் 2 வரணும், அதுக்கப்புறம் 3 வரணும், அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 4. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஹெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸாம்பிள் 2ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எம்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எம்டியாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் 3ல பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஒன்ல எதுவுமே இல்லை, லிஸ்ட் 2ல வந்து 0 மட்டும் இருக்கு. அப்போ நம்ம 0 மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல மெர்ஜ் ஷார்ட் பார்த்துருப்பீங்களா? அதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து இப்போ 4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 நம்பரையும் நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டே வருவோம். ஸோ ஃபைனலாக வந்து 2 நம்பர் கிடைக்கும். அந்த 2 நம்பரையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி எது சின்னதோ அதை ஃபர்ஸ்டா வச்சுக்குவோம். ஸோ இப்போ இது லெஃப்ட், இது ரைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ரைட்டு தான் சின்னதுன்னா மொதல் ரைட்டை வச்சிருவோம், அதுக்கப்புறம் லெஃப்ட்டை வைப்போம். ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஃபைனலாக நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் இந்த ரைட் சைடில் இருக்கிறதையும் மேட்ச் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கம்பேர் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். வாங்க அப்ரோச் பார்ப்போம். ஸோ இனிஷியலா இந்த கோட்ல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா டம்மி நோட் கிரியேட் பண்ணி வச்சிடறோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ அப்படியே எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரிட்டர்ன் பண்ற ஹெட் நோட தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபைனலா இந்த அரைமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கோட ஹெட்டை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் நம்ம டம்மி நோட் யூஸ் பண்றோம். இனிஷியலா இங்க வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா டம்மி நோட்ல வந்து -1 நல் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேவா? தென் வந்து நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா டம்மி டாட் நெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து டம்மியை மூவ் பண்ண போகிறது இல்லை, டெம்ப் ஈக்குவல் டு டம்மின்னு வச்சுட்டு டெம்பரரி வேரியபிள் இங்கே மார்க் பண்ணி வச்சுருவோம். ஓகேவா? டெம்பரரி வேரியபிள் ஒன்று மூவ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிகிட்டே வந்துடும். ஃபைனலாக வந்து டம்மி டாட் நெக்ஸ்ட் மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போ லிஸ்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 4. அதே லிஸ்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா 1 3 அடுத்து 4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஒன்று இங்கே ஸ்டார்ட் ஆகும், லிஸ்ட் ஒன்று வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். ரெண்டுமே நல்லுக்கு வரல. ஸோ ஃபைனலாக தான் நமக்கு நல் இருக்கும், இங்கேயும் எண்டில் தான் நல் இருக்கும். ஸோ நல்லுக்கு வரல ரெண்டுமே. ஸோ இந்த ஒயில் லூப்பில் செக் பண்ணிட்டு நம்ம உள்ளே வருவோம். ஸோ ஒயில் லூப்பில் வந்து நல் வேல்யூ வர்ற வரைக்கும் இதை ரன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா இந்த லிஸ்ட் ஒன் வேல்யூவும் லிஸ்ட் டூ வேல்யூவும் கம்பேர் பண்ணுவோம். லிஸ்ட் ஒன் லெஸ் தென் லிஸ்ட் டூ அப்படின்னா லிஸ்ட் ஒன்னை மார்க் பண்ணிட்டு லிஸ்ட் ஒன்னை மூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ செக் பண்ணுவோம் 1 லெஸ் தென் 1 பார்க்கும்போது இல்லை. அப்படிங்கிறப்ப நமக்கு எல்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? எல்ஸ் என்ன பண்ணிட்டோம், டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் டூ அப்படின்றோம். லிஸ்ட் டூ என்ன இருக்கு, 1. அதை மார்க் பண்ணிட்டு லிஸ்ட் டூ ஈக்குவல் டு லிஸ்ட் டூ டாட் நெக்ஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட் டூவை நம்ம மூவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ அகைன் என்ன பண்ணிடுறோம், டெம்பை மூவ் பண்ணுறோம். டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட். ஸோ அப்போ தான் நம்ம அடுத்த எலமெண்ட்டை மார்க் பண்ணிகிட்டே போக முடியும். ஸோ இப்போ வந்து அகைன் ஒயில் லூப்பில் செக் பண்ணுவோம், நாட் ஈக்குவல் நல்லால அகைன் உள்ளே வரும். இப்போ கம்பேர் பண்ணுவோம், லிஸ்ட் ஒன்ல 1 இருக்கு, இங்கே வந்து 3 இருக்கு. ஸோ 1 லெஸ் தென் 3 பார்க்கும்போது ட்ரூ. அப்படிங்கிறப்ப டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஒன்னை மார்க் பண்ணிடும். லிஸ்ட் ஒன்ல 1 தான் இருக்கு. தென் நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட் ஒன் ஈக்குவல் டு லிஸ்ட் ஒன் டாட் நெக்ஸ்ட். ஸோ லிஸ்ட் ஒன் இங்கே வந்துடும். டெம்பரரி வேரியபிளை கடைசி மூவ் பண்ணிடும். ஸோ இங்கேருந்து டெம்பரரி வேரியபிள் இங்கே வந்துடும். இப்போ அகைன் செக் பண்ணுறோம், ஒயில் லூப்பில் லிஸ்ட் ஒன் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் லிஸ்ட் டூ நாட் ஈக்குவல் நல்லான்னு பார்க்கும்போது எஸ் ட்ரூ. அப்படிங்கிறப்ப இப்போ லிஸ்ட் ஒன் வேல்யூவும் லிஸ்ட் டூ வேல்யூவும் கம்பேர் பண்ணுவோம். லிஸ்ட் ஒன் லெஸ் தென் லிஸ்ட் டூ பார்க்கும்போது ட்ரூ. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஒன்ல இருக்க எலமெண்ட் என்னது 2, அதை மார்க் பண்ணிடுவோம். லிஸ்ட் ஒன்னை அப்படியே மூவ் பண்ணிடும். ஸோ லிஸ்ட் ஒன் இங்கே மூவ் பண்ணியாச்சு. இப்போ அகைன் வந்து டெம்பரரி வேரியபிள் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிடுறோம். ஓகேவா? தென் இப்போ அகைன் வேல்யூ செக் பண்ணுவோம். லிஸ்ட் ஒன்னும் நாட் ஈக்குவல் நல் தான், லிஸ்ட் டூவும் நாட் ஈக்குவல் நல் தான். இப்போ இந்த வேல்யூ செக் பண்ணும்போது 4 லெஸ் தென் 3 பார்க்குறோம், இல்லை. அப்படிங்கிறப்ப நமக்கு எல்ஸ் ஒர்க் ஆகும். எல்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட் டூவை மார்க் பண்ணிட்டோம். லிஸ்ட் டூவில் என்ன இருக்குது, 3 மார்க் பண்ணிட்டு லிஸ்ட் டூவை மூவ் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ மூவ் பண்ணிட்டு டெம்பரரி வேரியபிளையும் இங்கே மூவ் பண்ணிடுறோம். இப்போ அகைன் செக் பண்ணுவோம், ரெண்டுமே நாட் ஈக்குவல் நல் தான். உள்ளே வரும்போது லிஸ்ட் ஒன் வேல்யூ லெஸ் தென் லிஸ்ட் டூ வேல்யூன்னு பார்க்கணும். 4 லெஸ் தென் 4 இல்லை. அப்படிங்கிறப்ப எல்ஸ் தான் ரன் ஆகும். நமக்கு வந்து டெம்பரரி வேரியபிளில் L2 மார்க் பண்ணிடும். ஸோ 4 இருக்கு, 4 மார்க் பண்ணிடும். டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு தென் L2 வந்து மூவ் பண்ணிடும்.
இப்போ வந்து டெம்பரரி வேரியபிள் இங்க மூவ் பண்ணிரும். இப்போ செக் பண்ணுவோம். L2 வந்து நல்ல இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு நல்லுக்கு வந்துட்டாலும் இந்த ஒயில் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ இப்போ L2 வந்து நல்லுக்கு வந்துச்சு. அப்போ இந்த ஒயில் லூப் வந்து வெளியே வந்துரும். வெளியே வந்தோடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சின்னதா இந்த இஃப் கண்டிஷன் போடுறோம். இப்ப ஏதாச்சும் ஒரு லிஸ்ட்ல பேலன்ஸ் வேல்யூ இருக்கா? ஒரு லிஸ்ட் வந்து எண்டுக்கு போயிருச்சு நல்லுக்கு. இன்னொரு லிஸ்ட்ல வேல்யூ இருக்கு. இப்ப இந்த 4க்கு அடுத்து இங்க 5 இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். இந்த 4ம் 5ம் நம்ம எப்ப ஜாயின் பண்றது? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, எந்த லிஸ்ட் வந்து நல்லுக்கு ரீச் ஆகாம இருக்கோ, டெம்ப்.நெக்ஸ்ட் ஈக்குவல் டு அந்த லிஸ்ட்டை மார்க் பண்ணிடும். இப்ப வந்து லிஸ்ட் 1 நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கான்னு பாக்குறோம். எஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு அடுத்து வந்து லிஸ்ட் 1ல தான் வேல்யூஸ் இருக்கு. ஸோ நம்ம டெம்ப்.நெக்ஸ்ட் ஈக்குவல் டு L1 மார்க் பண்ணிடும். ஸோ L1ல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இங்க மார்க் பண்ணிடும். ஸோ லிஸ்ட் 1ல 4 இருக்கு. 4க்கு அடுத்து இங்க நல் தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இன்கேஸ் வந்து இங்க 5 இருக்குன்னா இந்த இடத்துல 5 அதுக்கப்புறம் நல் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஃபைனலா அவுட்புட்டாகவும் வேணும். இப்போ டெம்பரரி வேரியபிள் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. டம்மி நோடு வந்து இங்க இருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா dummy.next ரிட்டர்ன் பண்ண போறோம். dummy.nextனா டைரக்டா 1 கிட்ட வரும். ஸோ 1 1 2 3 4 4 இதான் நமக்கு அவுட்புட்டாகவும் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராகவும் வேணும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த அவுட்புட் கரெக்டாக இருக்குது. நம்ம அப்படியே வந்து dummy.next மட்டும் இங்கே ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லிஸ்ட் 1 வந்து லென்த் வந்து n வரைக்கும் இருக்கு. லிஸ்ட் 2 m வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு n பிளஸ் mன்னு எடுத்துக்கும். ஸோ n இன்ட்டு mன்னு வராது. ஸோ நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்றும் செக் பண்ணல. ஒரே ஒரு ஒயில் லூப் போட்டு ரெண்டுமே நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு n பிளஸ் mன்னு தான் எடுத்துக்கும். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணல. ஸோ நமக்கு ஒன்றுனே எடுத்துக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து டெம்பரரி வேரியபிள் மாதிரி தான் யூஸ் பண்றோம். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு அவ்வளோவா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்காது. ஒரு வேரியபிளுக்கான ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். ஸோ நமக்கு வந்து O ஆஃப் 1 ரன் ஆயிரும். ஸோ வாங்க கோட் பார்க்கலாம். ஸோ இதான் அதோட கோட். இனிஷியலாக நம்ம டம்மி நோட கிரியேட் பண்ணிட்டு தென் டெம்ப் ஈக்குவல் டு டம்மி நோட்னு மார்க் பண்ணிடுறோம். ஸோ டெம்பரரி வேரியபிள் வச்சு தான் நம்ம ஒன்றா மார்க் பண்ணிட்டே போகிறோம். ஸோ இப்போ லிஸ்ட் 1 நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் லிஸ்ட் 2 நாட் ஈக்குவல் டு நல் வரைக்கும் இந்த ஒயில் லூப் ரன் ஆகும். ஸோ ஒரு வேல்யூ நம்ம செக் பண்ணுறோம் ரெண்டு சைடும். செக் பண்ணி எது லெஸ் தானோ அதை மார்க் பண்ணிடுவோம். தென் அந்த சைடு இருக்கிறத மூவ் பண்ணிட்டே வரும். ஓகேவா? ஃபைனலாக வந்து எந்த லிஸ்ட்டில் பேலன்ஸ் வேல்யூ இருக்கோ அந்த லிஸ்ட்டில் மட்டும் மார்க் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம dummy.next ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போ வந்து லிஸ்ட் 2ல பேலன்ஸ் வேல்யூ இருக்கு அப்படின்னா அது நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கும். நம்ம டெம்ப்.நெக்ஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் 2னு மார்க் பண்ணிட்டு dummy.next ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ வாங்க ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 0 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஜாவா, பைத்தான், தென் வந்து இது C++ அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இங்கே கொஞ்சம் கோடு இருக்கு. ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.